ஆர்கனைசேஷன் நேம் சவுத் இந்தியன் பேங்க். இது வந்து ஒரு ப்ரைவேட் பேங்க். இதோட ஹெட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்க திருச்சூரில் இருக்குது. இது ரிலீஸ் ஆகிருக்க ஒரு ரெகுலர் பேசிஸ் ஜாப்ஸ்க்கு உண்டான நோட்டிஃபிகேஷனை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். போஸ்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஆஃபீஸர் ஆர் பிஸ்னஸ் ப்ரொமோஷன் ஆஃபீஸர். டோட்டல் வேகன்சி வந்து எக்ஸாக்டாக கொடுக்கல, பட் வந்து மோர் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இருக்கும். சேலரியோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா 7.44 lakhs per annum. எல்லா அலவன்சஸும் இதில் இன்க்ளூட் ஆகிருக்கும். அப்ளிகேஷன் பீரியட் பார்த்தீங்கன்னா May 19 May 26 நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஆர்ட்ஸ், சயின்ஸ், காமர்ஸ், இன்ஜினியரிங் இந்த மாதிரி எந்த 3, 4, 5 years டிகிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் தேவையில்லை, ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 28 years இருக்கணும். எந்த டேட் அப்படின்னா April 30, 2025. SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஒரு 5 years வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அப்ளிகேஷன் ஃபீ இருக்குது. ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 500 rupees வந்து நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம். SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு 200 rupees வந்து நீங்கள் பே பண்ணணும். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். அதில் கிளியர் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். பேஜ் பாட்டம் வந்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் சென்டரில் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க்லேருந்து டேரெக்டாக ஓப்பன் ஆகிற அந்த PDF ஓப்பன் ஆகும். ஸோ ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட் இருக்குது. ஏஜ் லிமிட் டீட்டெயில்ஸ் இருக்குது. 30 April 2025 படி 28 years வந்து மினிமம் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். டேர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது. சர்வீஸ் அக்ரிமெண்ட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. போஸ்டிங் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க வேரியஸ் லொக்கேஷன்ஸில் வந்து சவுத் இந்தியன் பேங்க்குக்கு வந்து பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து எங்கேனாலும் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கான அந்த ஆப்ஷன் இருக்குது. மோட் ஆஃப் செலெக்ஷன் டீட்டெயில்ஸ் வந்து பேஜ் நம்பர் 2 இருக்குது. ஆன்லைன் டெஸ்ட், அதுக்கப்புறம் வந்து பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீ டீட்டெயில்ஸ் இருக்குது. ஹவு டு அப்ளை இது வந்து பேஜ் நம்பர் 3 இருக்குது. அப்ளிகன்ஸ் கேன் அப்ளை ஆன்லைன் த்ரூ பேங்க்கோட வெப்சைட். அதில் May 19 May 26 நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் டீட்டெயில்ஸ் இங்கே கைட்லைன்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஃபோட்டோகிராஃபோட அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், சிக்னேச்சரோட ஸ்பெசிஃபிகேஷன், ரெஸ்யூமோட டீட்டெயில்ஸ், ஆன்லைனில் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணுறப்ப அது PDF ஃபார்மேட்டில் இருக்கணும். ஃபைல் சைஸ் வந்து 1 MBக்கு மேலே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கைட்லைன்ஸ் இருக்குது. ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கைட்லைன்ஸ் படி டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் ரெடி பண்ணி ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீ வந்து உங்களோட டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, UPI வச்சு நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆயிரும். உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் சப்மிட் ஆனதுக்கான கன்ஃபர்மேஷன் இமெயிலில் வந்துடும். ஃபர்தர் கம்யூனிகேஷன்ஸ் உங்களோட ஃபோன் அண்ட் இமெயிலுக்கு வந்துடும். இப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம பேஜோட பாட்டம் வந்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் ஒரு செக்ஷன் இருக்கும், ஒரு பட்டன் இருக்கும். இந்த அப்ளை நோ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சவுத் இந்தியன் பேங்க்கோட அஃபிஷியல் வெப்சைட் இது. இதில் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து இப்போ நம்ம பார்த்துட்டோம். அப்ளிகேஷன் எண்ட் டேட் இங்கே இருக்குது. இங்கே அப்ளை இயர்னு ஒரு பட்டன் இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். ஒரு ஃபார்ம் வருது. ரெக்ரூட்மெண்ட் நேம் பார்த்துக்கோங்க. பிஸ்னஸ் ப்ரொமோஷன் ஆஃபீஸர் அல்லது ஜூனியர் ஆஃபீஸர். இதில் வந்து கேட்டிருக்க ஃபீல்ட்ஸ், பேசிக்கான டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகும். ஸோ அதில் ஃபர்தராக கேட்குற டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக போகணும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆயிரும். ஸோ இந்த ஃபார்மில் இருக்க முக்கியமான டீட்டெயில்ஸ், உங்களோட வேலிடான இமெயில் ஐடி கொடுங்க. அதுக்கப்புறம் வேலிடான மொபைல் நம்பர், இது ரெண்டும் வேலிடாக இருக்கணும். ஏன்னா ஃபியூச்சர் கம்யூனிகேஷன்ஸ் அதெல்லாம் வரும். அப்புறம் வந்து ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணி அதையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை வச்சா நீங்கள் லாகின் பண்ணி அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ், ஃப்யூச்சரில் வந்து எக்ஸாம்ஸ், ஆன்லைன் டெஸ்ட்லாம் நடக்கிறப்ப அதுக்கான அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறதுலாம் அதில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அப்ளிகேஷனை வந்து ப்ராப்பராக செக் பண்ணி ஃபில் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா May 26, 2025. இன்ட்ரெஸ்ட் கேண்டிடேட்ஸ் உங்களோட எலிஜிபிலிட்டி, அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் இதெல்லாம் செக் பண்ணிட்டு லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.